2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலைகள் தாக்கியதன் 21வது நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு கடற்கரையில் உறவுகளை இழந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். 21வது சுனாமி நினைவு தினம் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பான மேலும் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பேரழிவை கொடுத்த சுனாமியோடைய 21வது ஆண்டு நினைவு நாளாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, கடலூர்ல பெரும் பாதிப்பை இந்த சுனாமி ஏற்படுத்திய நிலையில கடலூர் சிங்காரத்தோப்பு பாலத்தில் இருந்து சீருடை அணிந்து மீனவ பெண்கள் ஊர்வலமாக வந்தாங்க. அவங்க சிங்காரத்தோப்பு பாலத்திற்கு கீழே உள்ள நினைவு தூண்ல அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு பால் மற்றும் மலர்களை கொண்டு வந்த அவர்கள் சிங்காரத்தோப்பு கடற்கரையில கடலுக்கு கடல்ல பாலை ஊற்றியும் மலரை தூவியும் ஒரு அஞ்சலியை செலுத்தினாங்க. அதாவது கடலை சாந்தப்படுத்தினதாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சுனாமி நினைவுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தங்களை விட்டு ஒரு நீங்காத துயரத்தை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மங்களலட்சுமி அப்படின்ற ஒரு பெண் இங்க இருக்காங்க. அவங்க இந்த சுனாமி நினைவு நாளை எப்படி பாக்குறாங்கன்றதை பத்தி கேட்போம். இன்னைக்கு இந்த சுனாமி நினைவு நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கா சுனாமி அன்னைக்கு குழந்தைய விட்டுட்டு பாப்பாட்ட விட்டுட்டு மீன் எடுக்க போயிட்டோம். கடலோரம் மீன் கேட்காது ஆத்தோரத்துல. இப்போ குதிரவண்டியில வச்சுட்டு மீன் கூட தண்ணி வந்துருச்சு. நாங்களே தப்பிச்சு அதுக்கு போட்டில் ஏறிக்கிட்டோம். தண்ணி என்ன ஒரே சத்தமா அலற சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஒரே ஜனங்களாம் ஒரு எடுத்துக்கிட்டோம்னா ஆத்திரம் வந்தாங்க. என்னன்னு கேட்டால் என்னன்னு தெரியலன்னு சொல்லி நானும் பைப்பில் ஏறினேன். உடனே இந்த இவ்வளோ உயரத்தில் கடல் அப்படியே தண்ணியில் அடித்து நாங்களே நிலந்துக்கிட்டு போனோம். அப்புறம் பைப்பில் ஏறி அப்புறம் பிஸ்னஸ் ஆஃபீஸால் கட்டி போட்டு அப்புறமா ஏறி ஓடணும். குழந்தை போச்சு, பிள்ளை போச்சு. நாங்கள் ஓடுறது கத்தி அழகி பார்த்து என் பிள்ளை சேர்த்து போச்சு. விட்டுட்டு போட பிள்ளை சேர்த்து தீராது எடுத்துனாங்க. ஆஸ்பத்திரியில் கடத்த அடிச்சு ஆடு வீடு வச்சு வந்தோம். வீட்டில் எதுவுமே கிடையாது, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன எங்கேயும் தீ மாட்டாங்க. எனக்கு மனநலம் சரியில்லாம போயிடுச்சு. அதோட இப்போதான் ஒரு மாதிரியே இருக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு போறோம். ஒழிக்கிட்டு வந்தோம். அப்பெல்லாம் எங்களுக்கு என்னதான் செய்யணும் தெரியல. ஒன்னும் வீட்டுல ஒன்னும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுச்சு. குழந்தைய வீட்டையே செத்து போய் கிடந்துச்சு. 21 ஆண்டுகள் அல்ல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த சுனாமியுடைய சுவடுகள் மறைய போவதில்லை என்று இந்த மீனவ பெண்கள் தெரிவிக்கிறாங்க. இன்று பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்துல மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல. அதே போல மீன் விற்பனை அங்காடிகள் அனைத்துமே மூடப்பட்டிருந்தது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.